எப்படி மாத்துறது? அதையும் பார்த்துக்கணும். அதையும் ப்ராப்ளம்ஸ்ல அப்ளிகேஷன்ல வரும். ஓகே. ஸோ பாரபோலிக் சிக்னல வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா, நம்மளுக்கு வந்து ஏடின்னு வரும். ஸோ பாரபோலாவ டிஃபரன்ஷியேட் பண்ணா ஏடினா என்னது? ராம் சிக்னல். ஓகே. இப்ப ராம் சிக்னல டிஃபரன்ஷியேட் பண்ணா ஏன்னு வரும். அப்போ ட ராம் சிக்னல் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஏன்னா என்னது? ஸ்டெப் சிக்னல். இப்போ ஆ ஸ்டெப் சிக்னல வந்து அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணா இம்பல்ஸ் சிக்னல். ஓகே. இப்போ நம்மளுக்கு இம்பல்ஸ் வரைக்கும் கிடைச்சுட்டு. அப்படியே ஆப்போசிட்டா இம்பல்ஸ இன்டகிரேட் பண்ணா ஸ்டெப் கிடைக்கும். ஸ்டெப்ப இன்டகிரேட் பண்ணா ராம்ப் கிடைக்கும். ராம்ப இன்டகிரேட் பண்ணா பாராபோலா கிடைக்கும். ஓகே. இத வந்து நம்ம ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்கு இப்படி ஒரு இது வரைஞ்சுக்கணும். இதுல இதுதான் இம்பல்ஸ் சிக்னல நம்ம ஜெனரலா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ல இப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஓகே. ஸோ இப்படி வர்றது இன்டகிரேஷன், இப்படி வர்றது டிஃபரன்ஷியேஷன். ஓகே. இம்பல்ஸ் சிக்னல இன்டகிரேட் பண்ணா ஸ்டெப் சிக்னல். ஸ்டெப் சிக்னல இன்டகிரேட் பண்ணா ராம்ப். ராம்ப இன்டகிரேட் பண்ணா பாரபோலா. அப்படியே பாரபோலாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா ராம்ப். ராம்ப டிஃபரன்ஷியேட் பண்ணா ஸ்டெப். ஸ்டெப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணா இம்பல்ஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சிம்பலை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த சைடெல்லாம் டிஃபரன்ஷியேஷன், இந்த சைடு இன்டகிரேஷன், இந்த சைடு டிஃபரன்ஷியேஷன். ஓகே. இத அததான் எழுதியிருக்காங்க.